குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th காமர்ஸ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் நியூஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் டேரெக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் எல்லாம் பிடிஎஃப் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். நம்ம கௌதம் மீடியா வாட்ஸ்அப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும்பா. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 21 மார்க் அண்ட் 7 2 மார்க் 7 3 மார்க் அண்ட் 7 5 மார்க். ஓகேவா? 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி இருக்கும் அண்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக சாய்ஸ் தான். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், எப்பெல்லாம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க, இந்த 21 மார்க்கில் எத்தனை இன்டர் கேட்டிருக்காங்க, எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ பாருங்கள், மேனேஜ்மெண்ட் இஸ் வாட்டர் டேஷ் டேஷ் இஸ் இன்க்ளூட் இன் every managerial function. Declaration of authority is easily done with the help of dash. Capital market is a capital for dash. Capital market do not provide dash. ஸோ அப்படியே பாருங்கள், லைனாக 6 7 8 9 10 11 12 பார்த்துட்டிங்களா? 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இதான் உங்களுக்கு 1 மார்க்பா. ஸோ 1 மார்க் எடுத்தபடி உங்களுக்கு 2 மார்க்ஸ்பா. 2 மார்க் அப்படின்னா 30 கொஸ்டின் கம்பல்சரி. என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் ஆஃப் ஜான் எஃப் கென்னடி அப்படின்னு கேட்குறாங்க. இதான் உங்களுக்கு கம்பல்சரி. இது இல்லாமல் மீதிக்கிற 9ல் நீங்கள் 6 எழுதுனா போதுமானது. ஓகேவா? ஸோ பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அபவுட் பிளானிங். ஸோ அப்படியே 2 மார்க் பாருங்கள், எதெல்லாம் இன்டர் கேட்டிருக்காங்க, எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க, ஈஸியாக கேட்டிருக்காங்க, டஃபாக கேட்டிருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு 10 2 மார்க்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அதே போல் தான் 10 கொடுத்து 7 மேலே ஒரு கம்பல்சரி. 40 கொஸ்டின் கம்பல்சரி. வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதான் உங்களுக்கு கம்பல்சரி. அப்புறம் மீதிக்கிற 9ல் நீங்கள் 6 எழுதுனா போதுமானது. ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்கள், 31 40 வரைக்கும் கேட்டிருக்காங்க. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போலேருந்தே. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபைனல் பார்ட்டாக உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எதிராக சாய்ஸ் தான். 7 5 மார்க்குமே. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 41 42 43 பாருங்கள். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் எனி ஃபைன் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் த டியூட்டிஸ் ஆஃப் கன்சூமர்ஸ் போட்டு எனி ஃபை கேட்டிருக்காங்க. இது ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதுனா போதுமானது நீங்கள். அப்புறம் 42 பாருங்கள், அதே போல் தான். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்புறம் எக்ஸ்பிளைன் த பவர் ஆஃப் SEBI எனி ஃபைன் கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே எனி ஃபை தான் கேட்டிருக்காங்கப்பா. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எழுதுனா மார்க் 5 பாயிண்ட் எழுதுனா மார்க். ஓகே, ஒன்றுமே தெரியலையா, அது ரிலேட்டடாக ஏதோ எழுதுங்க. 1 மார்க் 2 மார்க்காச்சும் போடுவாங்க ஃபெயில் ஆகிற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ 41 42 43 பாருங்கள், அட்வான்டேஜ் ஆஃப் MEB. அப்புறம் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டு. இப்போ 44 45 பாருங்கள், டிஸ்டிங்யூஷஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்யூஷஸ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி இஷ்யூ மார்க்கெட்னு கேட்குறாங்க. அப்புறம் இல்லைனா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ் ஆஃப் மணி மார்க்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 45 பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு கேட்குறாங்க. இனி 5. ஓகேங்களா? அப்போ 46 47 பாருங்கள், 2 நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். என்ன மெத்தட் இருக்குன்னு கேட்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து எப்படிலாம் எவல்யூஷன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஆல் பார்த்தீங்கன்னா எப்படி எவல்யூஷன் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய மாறிடுச்சு இல்லையா? ஸோ அதான் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா போதும், நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் போயிட்டே இருக்கலாம். அடுத்து 47 பாருங்கள், ஹவு கன்சூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரர் டிஃப்ரென்ஷியேட் ரெக்யூர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் கேட்குறாங்க. ரெக்யூர்மெண்ட்னா ஆள் எடுக்கிறது, செலெக்ஷன்னா இவன் தான் வேணும் செலக்ட் பண்ணுறது. ஸோ போலீஸ் இது அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது. ரெக்யூர்மெண்ட் தான் அந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே ஆள் எடுக்கிறது. ஓகேவா? அதை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி நீங்கள் எழுதணும் 5 பாயிண்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஹாட் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க PDF அடுத்து அப்லோட் பண்ண முடிய எல்லா PDFும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில். ஸோ அதெல்லாம் மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமில் படி எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.